அப்புறமா ஏய் பேசு. என்ன அப்புறமா? பப்பி நாய் மேல பைக் ஏற மாதிரி இருக்கு. ஆமா, படத்துக்கு தான் டப்பிங் பண்ணுவாங்க. அவார்டு ஃபங்க்ஷனுக்கு முத முறை டப்பிங் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். என்ன பரமா? என்ன பரமா? ஆ, அவ சித்தனை பார்த்து சொல்லிருக்கலாம்ல. ஏன் மந்திரமுத்தியை பார்த்து சொல்லிருக்கலாம்ல. என்னைய மட்டும் பார்த்து சொல்லு. ஏன் சூப்பரான பதிலுக்கு உங்க டைலாக். நீங்க நாங்களும் சொல்லுங்க. கலரா தானே இருக்கும் அந்த டைலாக். நாங்களும் கலராக தான் இருக்கோம். எங்களை புகழ், அந்த அண்ணன் சிரிப்பு சிரிச்சிங்களே, சிரிங்க. அது அண்ணன் சிரிப்பு. இல்ல, இல்ல, பல இடத்துல சொல்லிட்டாரு. இல்ல சிரிங்க சிரிங்க. சிரிச்சிங்களே ஏதோ. அண்ணா என்னண்ணே, எங்க போற இடத்துலனால சசி இந்த மாதிரி சிரிக்கிறேன் சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஜ்லயும் இந்த மாதிரி சிரிக்கிறாரு. அதை பாத்துறீங்களா? இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லயும் பேச்சு நான் சிரிப்பா சிரிச்சுட்டேன் இரு. அது போகிற இடத்துலலாம் என்னையும் அந்த மாதிரி சிரிங்கன்றாங்க. அது வந்து நமோ நாராயணன்னு நாடோடிகளில் பண்ணார். அவரை முன்னாடி நிற்க வச்சு அவர் சிரிப்பார், அதை பார்த்து நான் சிரிப்பேன். அவர் சிரிப்பார், நான் சிரிப்பேன். அப்புறம் டப்பிங் போகும்போது எனக்கு அந்த சிரிப்பு வரல. திருப்பி டப்பிங் அவர் எழுப்பி கூட்டு போய் யோ சிரியா வரமாட்டேங்கிறியான்னு சொல்லி சிரியான்னு சொன்னேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது ஏன் சிரிப்பாக மாறி என்னை எல்லா இடத்துலையும் சிரிங்க நான் நமோ நாராயணன் தான் கூப்பிடணும். நான் வாயை மட்டும்தான் அசைக்க முடியும். ஏன்னா குரல் அவருது, ஆக்ஷன் என்னோடது. ஸோ இந்த மாதிரி நிறையா மாறும். அது சுப்பிரமணியபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லவ் சாங் வரும், கண்கள் ரெண்டால். அதில் இப்படி ஜெய் பண்ணுவாப்ல. அது நான் என்னோட ஆட்டிடியூட் நான் அவருக்கு சொல்லி தருவேன்ல. அப்போ எனக்கு அது வந்துருச்சு. நான் சொல்லி கொடுக்குறத அவர் அப்படியே பார்த்து எடுத்து பண்ணிட்டார். இப்போ சுந்தரபாண்டியனில் எனக்கு வரும்போது என்ன அறியாமல் அது வருது. ஏன்னா அது என்னோட பாடி லாங்குவேஜ். அது பண்ணும்போது சார் நீங்கள் ஜெய் மாதிரி பண்ணுறீங்கன்ட்டார் டேரக்டர். என்னடா ஜெய் மாதிரி நான் எங்கடா பண்ணேன் சார், வந்து பாருங்க சார்னு பார்க்குறேன். அப்பாவி இது நம்மகிட்ட இருந்து நம்ம எடுத்துருக்காம போக்கன்னு. இப்போ நான் அது பண்ணாலே அது ஜெய் ஸ்டைல் ஆகிடுது. ஸோ இப்படி தான் மாறிடும். நம்ம டைரக்டராக இருக்கும்போது நம்ம ஒன்று சொல்லி கொடுக்கும்போது அவங்க எடுத்து பிடிச்சி பண்ணிடுவாங்க. அது அவங்களோட இதாகிடும். அப்படி தான் இப்போ மாறி போயிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டுமே பண்ண முடியாது. சிரிப்பும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது. இல்லை கரெக்டு தான். ஏன்னா நான் ரொம்ப நாளாக சிங்கிள் சுற்றிட்டு இருந்தேன். இப்போ மச்சான் அதை ஃபாலோ பண்ணி சிங்கிள்ன்றான். இல்லை உண்மையிலே மாமா, இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு புதிய விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். படத்துக்கு தான் டப்பிங் பண்ணுவாங்க. அவார்டு ஃபங்க்ஷனுக்கு முத முறை டப்பிங் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப வந்து எப்படி புகழ் இப்படி பேசாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அண்ணா சசியண்ணே, சுப்பிரமணியபுரத்தை பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் கேட்கலான்னு நினைக்கிறேன். எல்லா படமும் இப்போ சீக்குவல் பண்ணுறாங்க. சுப்பிரமணியபுரம் பார்ட் 2 வருமானே? இல்லை, அது பார்ட் 1ஆகவே அப்படியே இருக்கட்டும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி, எனக்கும் பிடிச்ச மாதிரி. அதை எங்கேயும் தொந்தரவு பண்ண வேணாம், அது அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு நான் பார்ட் 2 அப்படி யோசிக்கலை.